ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்னொரு இன்ஸ்டன்ட் வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாமா? இந்த ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதில் புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க உதவுகிறது. இது கூடயே வைட்டமின் ஏ, சி மற்றும் இ இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. எந்த கப்பால் பாசிப்பருப்பு அழுந்தமோ அதே கப்பால் 1/4 கப்பு நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது கூடயே ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. இதில் தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் மண் தூசுலாம் இருக்குங்க, அதனால் கழுவி எடுத்துக்கலாம். இதில் இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் 1 ஹவர்னால் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 1 ஹவர் ஆயிடுச்சு, நல்லா ஊறிட்டுக்குது பருப்பை. இப்போ பருப்பில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது கூடயே ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் வேணால் காஞ்சி மிளகாய் கூட போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டேன். இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். எந்த கப்பால் நம்ம பாசிப்பருப்பு அழுந்தமோ அந்த கப்பாலே 1 கப்பு நம்ம ஓட்ஸ் போட்டுக்கலாங்க. இதையும் நைஸாக நம்ம பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. இதை அரைச்சின்னு வந்துட்டேன். இதை இந்த மாவில் போட்டுக்கலாம். இதிலே நம்ம துண்டு துண்டாக கட் பண்ண கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. அது கூட கொத்தமல்லியும் நான் துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்சவுடனே 1 கரண்டி மாவு எடுத்து நம்ம எவ்வளோ மெலிசாக தேய்க்கிறோமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாங்க. நம்மள நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஓட்ஸ் எடுத்துக்குவோம். ஆனால் இந்த மாதிரி ஓட்ஸை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஓட்ஸில் இருக்கிற பெனிஃபிட்டும் கிடைக்கும், அதே போல் பருப்பில் இருக்கிற ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடைக்கும். தோசையை 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதை காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் போது வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. வெந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த தோசையை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க, இல்லைன்னா சட்னி சாம்பார் எதோட தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம சேனலில் அரிசி இல்லாத நிறைய பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபியை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.